தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோவில் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் மிக முக்கியமான தலமாக போற்றப்படுகிறது. இந்த கோவிலுக்கு போறவங்க ஒரு வாசல்ல உள்ள போய் அதே வாசல்ல வெளிய வரமாட்டாங்க. ஏன் தெரியுமா? அந்த மர்மத்தை தெரிஞ்சுக்க வீடியோவை முழுசா பாருங்க. புராணங்களின்படி ஒருவன் செய்யும் பெரும் பாவங்கள் ஒரு உருவமாக மாறி அவனது நிழலை பற்றிக் கொண்டு அவனை மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தும். ஒருமுறை வேட்டைக்குச் சென்ற மன்னன் வரகுண பாண்டியன் இருட்டில் குதிரையில் திரும்பி வரும்போது வழியில் படுத்திருந்த ஒரு அந்தணர் மீது குதிரை ஏறியதில் அவர் இறந்து போனார். இதனால் மன்னனே பிரம்மஹத்தி தோஷம் பிடித்துக் கொண்டது. மன்னன் எங்கு சென்றாலும் அந்த அந்தணரின் ஆவி ஒரு நிழல் போல அவனைத் தொடர்ந்தது. இதனால் மன்னன் கடும் மன உளைச்சலுக்கு ஆளானார். திருவிடைமருதூர் வந்த மன்னன் மகாலிங்க சுவாமியிடம் தஞ்சம் புகுந்தார். அப்போது சிவபெருமான் அசரீரியாக, மன்னனே, நீ கிழக்கு வாசல் வழியாக உள்ளே செல், நான் அந்த பாவத்தை பார்த்துக் கொள்கிறேன் என்றார். மன்னன் சாமி தரிசனம் முடித்துவிட்டு சுவாமியின் அறிவுரைப்படி மேற்கு வாசல் வழியாக வெளியேறினார். வெளியே காத்திருந்த பிரம்மஹத்திக்கு மன்னன் சென்றதே தெரியவில்லை. கிழக்கு ராஜகோபுரத்தின் உட்புறத்தில் இடதுபுறம் ஒரு உருவம் தலைவிரி கோலத்துடன் முழங்காலில் தலையை வைத்து அமர்ந்திருப்பதை சிற்பமாக பார்க்கலாம். இதுவே மன்னனுக்காக காத்திருக்கும் பிரம்மஹத்தி என்று சொல்லப்படுகிறது. இன்றும் தீராத மனக்கவலை அல்லது தோஷம் உள்ளவர்கள் கிழக்கு வாசல் வழியாக உள்ளே சென்று இறைவனை வணங்கிவிட்டு மீண்டும் அதே வழியாக வராமல் மேற்கு வாசல் வழியாக வெளியேறுவதை ஒரு முக்கிய வழிபாடாக கொண்டுள்ளனர். மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது கடும் மன உளைச்சலில் இருப்பவர்கள் இந்த தலத்திற்கு வந்து முறைப்படி வழிபாடு செய்தால் அவர்களுக்கு தெளிவு பிறக்கும் என்பது ஐதீகம்.